கருணை உருவாய் கொண்ட பெற்றோருக்கு, கருணையை உருவாக கொண்ட பெற்றோருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட செல்ல குழந்தை இவன். முடியாது தெரியாது என்று முட்டுக்கட்டை போட்டோரை தன்னம்பிக்கையால் தலைமுடிய வைத்த அழகிய தமிழ் மகன் இவன். சிரித்த முகத்துக்கு என்றும் சொந்தக்காரன், சிறப்பு குழந்தைகளில் ஒரு போர் வீரர். துவண்டு போய் மூலையிலே இருந்தோர் மத்தியில், தூணாய் எழும்பி கலை உலகில் களம் கண்டவர். இந்த போதிலும் பேரோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயினும் குரல், உன் வாழ்வில் நீ எடுத்த முயற்சியால் பல மேடைகளில் பல ஆளுமைகள் முன்னால் உன் பெற்றோருக்கு பெருமையை பெற்றுக் கொடுத்தது. மேகம் இடிக்க, மேளங்கள் இசைக்க, இசை கச்சேரியிலே இறைவனின் ஆலயத்தில் நடனமாட துவங்கிய உன் கால்கள் நாட்கள் செல்ல செல்ல மெருகேற துவங்கியது. அஞ்சு கண்ட கனவுகள் நிஜமா இன்று ஆனது, என சொல்வது போல், சொல்வது எழுதென்றாலும் செய்வது கடினம். என் மகனின் திறமையை உலகறியும் ஒரு நாள் என்ற நல்ல தந்தையின் கனவு, மெய்யானது. தாயின் மடியில் தலை சாய்த்து அரவணைக்க உயர்ந்த ரிஷோனின் கைகள், அன்று தன்னை தாராட்டி தூங்க வைக்கும் தளபதியின் கையை கட்டி அணைத்தது. அன்று முதல் இன்று வரை ஆர்வம் குறைந்ததில்லை. மீண்டும் தளபதி உங்கள் மகனை கட்டி அணைக்கும் நேரமும் காலமும் வெகு குறைவதில்லை. பேரன்புக்குரிய ரிஷோனின் பெற்றோர்களே, நீங்கள் சாதாரண பெற்றோர் அல்ல. இந்திய திருநாட்டின் தென்கோடி முனையில் நலனத்தை தன்னுடைய மூச்சாய் கொண்டு நலன திறமையால் தலை நிமிர்ந்து தனக்கென்று ஒரு அத்தியாயத்தை, தனக்கென்று ஒரு வரலாறை படைக்க காத்திருக்கும் ஒரு ஜாம்பவானை, ஈண்டெடுத்த சகாப்தம் நீங்கள். உங்கள் மகனின் உதவிக்காய் நீங்கள் கேட்ட இடத்தில் சிலர் கைவிட்டாலும் அவர்களும் நிச்சயம் வருந்துவார்கள். ஒரு நாள் ஏன் அந்த குழந்தைக்கு நான் உதவவில்லை என்று. அப்படி நினைத்தோர்க்கு நீங்கள் உதவி செய்யும் காலமும் நேரமும் நிச்சயம் வரும். கலங்காதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள். கடவுளின் குழந்தையை பெற்ற அன்பான கருணை உள்ளங்களில் நீங்கள் உங்கள் மகனோடு செல்ல வேண்டிய மேடைகள் 1000 இருக்கிறது. அச்சம் வேண்டாம், ஆண்டவர் உம்மோடு என்று இதயபூர்வமாய் வாழ்த்துவது பேரன்புக்குரிய உதச்சி கோட்டை விஜயன்.